அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மதுரை நகர சபையோட நூற்றாண்டு விழாக்கான ஒரு தூண். இது வந்து மதுரை நகர சபையோட நூற்றாண்டு விழா வந்து 1966 கொண்டாடி இருக்காங்க. அப்போ வந்து மதுரையோட தெப்பக்குளம் அதான் வந்து மதுரை நகர சபையோட சின்னமாக இருந்தது. இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கிறது அந்த நகர சபையோட சின்னம் தான். நல்ல க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்து 2 மீன்கள் கோபுரமோட சின்னம் இருக்குது. அப்போ வந்து தெப்பக்குளத்தோட சின்னமாக இருக்குது. இது வந்து மதுரையோட மாநகராட்சியோட மத்திய அலுவலகத்தில் இருக்குது. இந்த ரோடு வந்து மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை நகரசபையோட நூற்றாண்டு விழா 1866 1966 வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க. இதில் வந்து அப்போ வந்து பக்வச்சலம் ஐயா வந்து முதல்வராக இருந்திருக்காங்க. உள்ளாட்சி தலைவர் வந்து ஆனந்த பத்மநாபன் IAS வந்திருக்காங்க. இது போக இதில் வந்து 1866 யார் யார் நகரசபை தலைவராக இருந்தாங்க அப்படின்ற விவரங்களும் இருக்குது. முதல்ல BH லீவிங் அப்படின்றவர் வந்து 1806 இருந்திருக்காரு. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 1966 நூற்றாண்டு விழாவோட இறுதி ஆண்டில் யார் யார் வந்து நகரசபை உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ வந்து கிட்டத்தட்ட 36 வார்டு மட்டும்தான் வந்து மதுரையோட நகரசபையில் இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 100 வார்டு ஆகிட்டோம், 5 மண்டலம் ஆகிட்டோம். 1909 வரைக்கும் இருந்த நகரசபை தலைவர்கள் போக இங்கே 1964 வரைக்கும் யார் யார் இருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே இருக்குது. ஒரு அற்புதமான மதுரை மாநகராட்சி சம்பந்தமான ஒரு நினைவு தூண் இது. இது இன்னும் பல ஆண்டு காலம் இருந்தாலும் இதை போற்றி பாதுகாக்கணும். மதுரை நகரசபை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில நினைவு சின்னங்களில் இது ஒரு முக்கியமான நினைவு தூணாக நமக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1966 தெப்பக்குளம் சின்னத்தோடு இருக்கக்கூடிய இது நம்ம பார்க்குறோம். மேலே வந்து நம்ம இந்திய அரசு சின்னத்தையும் நம்ம பார்க்குறோம். முடிந்தால் இதை வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள். மிக்க நன்றி.